வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங். நம்ம நேற்று 8ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு வரும். அதே மாதிரி 2ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிப்பாங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து 8-2 நம்பரையும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் தான் கிடச்சிது. நம்ம என்ன சொன்னோம்னா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த 592 நமக்கு வந்த நம்பரே திரும்ப வந்ததுனால நமக்கு அது பேஸ்ட்டாக ஏதாவது ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அதனால தான் கொஞ்சம் ஜர்க்காச்சு. இல்லைன்னா நம்ம இன்னும் கூட தெளிவாக கொடுத்துருப்போம். அதில் நமக்கு 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்பயுமே 5ஆம் நம்பர் வந்தால் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்தோம். அதே மாதிரி 9க்கு 2 நம்ம காலையில் ஆள் போட சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாங்க 9ஆம் நம்பருக்கு யாராவது போடுறதா இருந்தால் நீங்கள் பேட்டர்ன் மெத்தடில் போடுங்க. ரொம்ப சூப்பராக வந்து கண்டிப்பாக நமக்கு 9க்கு 2 சூப்பராக மேட்ச் ஆகுது. யாராவது போடுறதா போடுங்க. நான் என்ன சொன்னேன்னா 192 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். யாருக்காச்சும் போடுறதா 2ஆம் நம்பர் எடுத்து பி போர்டில் போடுங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக தெளிவாக சொல்லியிருந்தோம். வேறு எந்த நம்பர் வருதோ இல்லையோ பி போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 9க்கு 2 ஒரு அசால்ட்டாக உட்காரக்கூடிய நம்பர் தான். நீங்கள் தைரியமாக போடலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு இந்த 2ஆம் நம்பர் வந்து பி போர்டில் சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு. ஏன்னா 192 அப்படிங்கிற நம்பர். ஏன்னா நேற்று வந்து நமக்கு 9ஆம் நம்பர் அடித்தாங்க. அதுக்கு முதல் நாள் 610 அப்படிங்கிறது 6ஆம் நம்பர் அடித்தாங்க இல்லையா. அப்போ அதை கனெக்ட் பண்ணி நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக 1 பி போர்டில் 1ஆம் நம்பர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 9ஆம் நம்பர் இருக்குது. இப்போ மறுபடியும் நமக்கு 2ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா 192 அப்படிங்கிற நம்பர் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறத காலையில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். காலையில் மாஸ்டர் வீடியோவில் கூட தெளிவாக சொல்லியிருந்தோம். இது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி பேட்டர்ன் நிறைய ஆடிக்கிறாங்க. அதனால் நீங்கள் நம்ம பேட்டர்ன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப சூப்பர். 8ஆம் நம்பர் சூப்பர். அதே மாதிரி சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக 6ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 5ஆம் நம்பர் வரணும். இதை தான் நம்ம சொன்னோம். 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 6க்கு 2 எடுத்தால் 6க்கு 5 வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு வன்மையில் சூப்பரான மெத்தட். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள்னா 3ஆம் தேதி கார்வனியாவுடைய குழுக்கள் 737வது குழுக்கள் கார்வனியாவில். இப்படி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. பட் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னு எடுங்க. எனக்கும் இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்ப்போம். இது கட்டாயமாக இதை பேச வச்சு தான் ஆடுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 825 அடிச்சிருக்காங்க. அதே கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 989 கொடுத்தாங்க. இதுலேயும் நமக்கு டபுள்ஸுக்கு மேட்சாக இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம். கணக்கில் கொண்டு வரும். யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி போன வாரம் வந்து நமக்கு கார்வனியா என்ன ஆடுனாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இதே மாதிரி நம்பர்கள் தான் இருந்துச்சு. நமக்கு போன வாரம் என்ன ஆடுனாங்கன்னா கார்வனியாவோடது 429 ஆடுனாங்க. 429 கார்வனியாவில் ஆடுனாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் அவங்க கணக்கில் வருதான்றதே பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 737 அதுவும் நமக்கு அதுலேயும் டபுள்ஸ் இருக்குது. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 737 அப்படிங்கிற நம்பர் டபுள்ஸ் தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம்னு தான் எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் டபுள்ஸ் வருது அப்படின்னு எடுங்க. எனக்கும் டபுள்ஸ் மேலே தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கா அப்படின்னா, இப்போ 737 அப்படிங்கிற நம்பர் நமக்கு டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நமக்கு 2 டபுள்ஸ் கிடச்சிருக்கு, 7 அதே மாதிரி 889 அதுலேயும் நமக்கு டபுள் 9 கிடச்சிருக்கு. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை திரும்ப நமக்கு அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அதே மாதிரி சேம் டைம் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரியா. அதுபோல் நமக்கு இன்றைக்கி 825 சரியா. ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இன்னும் கூட இந்த நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். இதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். போன வாரம் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, போன வாரம் நமக்கு இந்த கார்வனியாவில் கொடுத்தாங்க இல்லையா 736வது குழுக்கள். அதில் வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா போன வாரம் அடித்தாங்க இல்லையா அந்த நம்பரில் ஏதாவது மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு டபுள்ஸ் வருதான்னு பாருங்கள். நான் டபுள்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள் நம்பர் தான் வரணும், வேறு எதுவும் வராது. எனக்கு ஃபஸ்ட்டு ஏப்போட பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 4 நம்பர் தான். எனக்கு 8க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 584 ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நமக்கு ஒரு ஏற்கனவே இந்த பேட்டர்ன் இருக்குது. அதே கணக்கில் நம்ம திரும்ப கொடுக்குறோம். 584க்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். 584 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருக்கான்னு பாருங்கள். இது 854 அதே மாதிரி 884 இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
84 இருக்குது. இந்த 2 பட்டனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அது எப்படி சுற்றி போட்டாலும் கீழேருந்து மேலே போட்டாலும் மேலேருந்து கீழே போட்டாலும் 4 நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யாருக்காச்சும் ஏ போர்டில் 4 நம்பர் வருதான்னு பாருங்கள். 4 நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையாது. பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர்னா தொடர்ந்து இப்போ தான் ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 ட்ராவாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பெண்டிங்கில் இல்லை. பட் இதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இப்போ வந்து எத்தனாம் தேதி வந்துச்சுன்னா 27ஆம் தேதி 4 நம்பர் வந்துச்சு. போன வாரம் காரூணியாக தான் அடுத்த ஆடினாங்க 4 நம்பர் ஏ போர்டில் 429. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே காரூணியால் தான் நம்ம 4ஆம் நம்பரை கொடுக்குறோமே தவிர வேறு எங்கேயும் கொடுக்கல. அதனால் நமக்கு அது பேஸ்டாக கூட நமக்கு திரும்ப ஆடுறதுக்கான சான்சஸ் கிடைக்கலாங்கிறதுனால கொடுக்குறேன். இருக்குதான்றதையும் பாருங்கள். இருந்தால் கூட தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும். உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். 4 நம்பர் தான் நான் எனக்கு எதிர்பார்க்குறேன். 4 நம்பர் இல்லைன்னா 6 நம்பர் 2 நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. 4 6ங்கிற 2 நம்பருக்குமான வாய்ப்பு. ஏன் 6 நம்பர் கொடுக்குறோன்னா 6 நம்பர் ஒரு சில காரணங்களால் கொடுக்குறோம். 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நமக்கு 31ஆம் தேதி நமக்கு வந்துச்சு. டிசம்பர் 31ஆம் தேதி நமக்கு 6ஆம் நம்பர் வந்துச்சு 610. அதுக்கப்புறம் மறுபடியும் 6ஆம் நம்பர் ஏ போல் கொடுக்குன்னா 8க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு 4 நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் 6 நம்பர் கொடுக்குறேன். 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு 8க்கு 4ங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக எடுத்து பிள்ளை பண்ணலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6ங்கிற இந்த 2 நம்பருக்குமான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பி போர்டை மிஸ் பண்ணாதீங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு 7ஆம் நம்பர் மேலே தான் டவுட். ஏன் 7 நம்பர் வரணும் அப்படின்னா 2க்கு 7 அதாவது 927 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நிறைய பட்டன் 927க்கான வாய்ப்புங்கிறது நிறையா இருக்குது. நமக்கு ஏற்கனவே 927 921 2 டைம் நமக்கு வச்சாச்சா அதே மாதிரி மறுபடியும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 927க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு 927 ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி. யாருக்காச்சும் 7ஆம் நம்பர் பி போர்டில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் பி போர்டில் தான் அதிகபட்சமான வாய்ப்பை வந்து நமக்கு என்ன வருது 9 2 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்னங்க சொன்னோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள். 9க்கு 2 சூப்பராக மேட்ச் ஆகுங்க. 2 ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். நான் திரும்ப பதிவு பண்ணியிருக்கேன். ஏன் இங்கே பாருங்கள் நான் ஒன்றுமே இல்லைங்க நான் சொல்லி தான் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன் நமக்கு இந்த 2ஆம் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 192 என்ன கொடுத்துருக்குறாங்க மாற்றி கொடுத்துருக்குறாங்களா. இதுக்கு முதல்ல நமக்கு என்ன 610ன்னு கொடுத்தாங்களா. எப்போ நமக்கு 31ஆம் தேதி 1ஆம் தேதி ரிசல்ட்டு 610 தான் நமக்கு கொடுத்தாங்க. 610 அப்போ கணக்கு வைங்க 192. இங்கே என்ன இருக்குது இதே கணக்கு தான் நான் கொடுத்தேன். மாறியாக வரும் மாறாதுங்க அப்படியே வச்சுக்கலாங்க. 192 இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் பி போர்டில் இருந்த எடுத்துங்கன்னு சொன்னால் வந்துருச்சா. அதைத்தான் திரும்ப என்ன சொல்லணும்னா ஒரு நம்பர் ஆடுறாங்கன்னா இந்த நம்பர் இப்படி வருங்கிறது நம்ம கணக்கு வச்சுருக்கோம். சரிங்க இந்த 192 ஒரு இடத்துல தான் இருக்கானா இல்லை நான் நிறைய இடத்துல உங்களுக்கு உதாரணம் காமிக்கிறேங்க பாருங்கள். இங்கேயும் நமக்கு பாருங்கள் 1 9 2 சரியா. இது மாதிரி திரும்ப ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்க. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வரும் அப்படிங்கிறது நம்ம ஆணித்தனமாக சொன்னோம். அதுதான் நடந்திருக்கு. அதே தான் வந்திருக்கு. வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன். நான் தான் சொல்கிறேன். நான் ப்ரூஃபோட காமிக்கிறேன். ஒவ்வொரு ட்ராவலையும் நமக்கு என்ன கொடுக்குறோம் என்ன வருதுங்கிறத ப்ரூஃபோட தான் காமிக்கிறேன். அதனால தான் தெளிவாக நான் வந்து சொல்லலைன்னா நம்ம ஒன்று சொல்ல மாட்டேன். நம்ம வந்து இந்த அளவுக்கு தெளிவாக இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல வரும் இப்படி பெரிய டக்குன்னு வரதுனால தான் நம்ம டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகுது இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். அதுதான் மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி எனக்கு 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு அதாவது 197 அதே வந்து 927க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கும் 927 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா 927க்கு பதிலாக 27ங்கிற நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர மாதிரி தெரிஞ்சுது. அதனால நான் 27க்கான வாய்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதாவது வருது அப்படின்னு நினைங்க. ப்ளஸ் அதை தாண்டி 7 நம்பர் இல்லை அப்படின்னா 9 நம்பர் திரும்ப 9 நம்பர் அங்கேயே வரலாம். 9 2 9 திரும்ப நடிக்கலாம். அதுக்கான பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப 9 நம்பரும் அதே இடத்துல நமக்கு பி போர்டில் வந்து உட்காரக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் வந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து டபுள்ஸ் கொடுத்துட்டாங்களே 998 9 நம்பர் நமக்கு 3 டைம் கிடச்சிருக்கு இல்லையா. அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் நமக்கு எத்தனை டைம் கிடச்சிருக்கு 2 டைம் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பரோட சேர்த்தப்போ ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் இருக்குதுன்னு எடுங்க சரிங்க. அடுத்து நமக்கு சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா சி போர்டு நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இதுதான் தாண்டி வராது அப்படின்னா எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக 8ஆம் நம்பர் எடுக்கணுங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா அது அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நமக்கு இன்றையோட 26 27 நாளைக்கு மேலே போயிட்டுருக்கு. அதனால் நம்ம கண்டிப்பாக அதை ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 8ஆம் நம்பர் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 5க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கும். நம்ம நேற்று 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லிட்டோம். நமக்கு 5 8 9 8 2 8 3 போர்டுமே 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகும் ஓப்பனாக சொல்லிட்டோம்.
அதே மாதிரி மறுபடியும் 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். திரும்ப வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் 8ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா, அதுக்கடுத்து இப்போ நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில நம்பரை பற்றி 8ஆம் நம்பர் வருதா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 1ஆம் நம்பர் வந்து எனக்கு லாஸ்ட்டில் வந்து எனக்கு 1ஆம் நம்பர் வந்து சி போர்டில் தான் கிடச்சிச்சு. எனக்காச்சும் சி போர்டில் 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏங்க சி போர்டில் 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ 1ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதனால் கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். திரும்ப 1ஆம் நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர்லையும் கூட இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்த வரைக்கும் 1ஆம் நம்பர் நமக்கு எங்கேயுமே இல்லை. ஏன்னா 1ஆம் நம்பர் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு எங்கேயும் கொடுத்த மாதிரி தெரியல. அதனால் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப சி போர்டில் அதிகமாக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரும். யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் உங்கள் கணக்கில் ஏதோ 1ஆம் நம்பர் ஒரு 15 நாளைக்கு மேலே ஆச்சு. 15 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் நிற்கிது. கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்க நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாண்டி வந்து எனக்கு அந்த 3ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டு. இதுதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது. உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன், இதில் வந்து எனக்கு ஆடினாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு. 2 நம்பருமே ரொம்ப அதிகமாக ஆடலாங்கிற கணக்கில் கொண்டு வரும். இருக்கான்னு பாருங்கள். எனக்கு அது மாதிரி தான் வருது. 7ஆம் நம்பருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் நம்பரும் இந்த இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். எனக்கு அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சதில் அதான் கொடுக்குறேன். அதே மாதிரி இதில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆடலாம் அப்படின்னா, எனக்கு அந்த 6ஆம் நம்பர், அந்த 8, 6 ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. எனக்கு வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும். அதை விட எனக்கு ரொம்ப இந்த 9ஆம் நம்பர் கூட திரும்ப வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். 9ஆம் நம்பருக்கான ஆட்டங்கிறது திரும்ப ஆடுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு அது கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். மெயினாக அதை தாண்டி வந்து அந்த 4ஆம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்.